அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள், அதாவது பிறை 9 அன்று அரஃபா தினம் என்று சொல்லப்படுகிறது. அரஃபா தினம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் செய்து அரஃபாவிலே அவர்கள் தங்கவில்லை என்றால் அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அரஃபா தினம் என்பது ஹாஜிகளுக்கு, அதாவது அரஃபா மைதானத்தில் தங்கி இருக்கின்ற ஹாஜிகளுக்கு அன்று அவர்களுக்கு பெருநாள். அவர்கள் நோன்பு நோற்பது கூடாது. ஆனால் அரஃபா மைதானம் அல்லாத மற்ற இடங்களிலே, அது மக்காவிலோ மதீனாவிலோ இந்தியாவிலோ மற்ற நாடுகளிலோ சொந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அரஃபா தினத்தன்று நோன்பு நோற்பது சுன்னத்தான ஒரு காரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த அரஃபா நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 ஆண்டினுடைய சிறுபாவங்களை நமக்கு மன்னித்து விடுகின்றார். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2804வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அரஃபா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌமு யௌமி அரஃபத்த, அரஃபா நாளிலே நோன்பு நோற்பதாகிறது. யுகஃபிரு ஸனத்தல் மாதியத்த வல் பாக்கியத்த, சென்ற அரஃபாவிலிருந்து இந்த அரஃபா வரையிலும், இந்த அரஃபாவிலிருந்து அடுத்த அரஃபா வரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்துவிட்ட நிகழவிருக்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அது மன்னித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால அரஃபா தினத்திலே ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிகளை தவிர, அதாவது அரஃபா மைதானத்தில் இருக்கிறார்களே அந்த ஹாஜிகளை தவிர மற்ற எல்லோரும் நோன்பு நோற்பது சுன்னத்தான ஒரு காரியம். 2026ஆம் ஆண்டு 1447ஆம் ஆண்டு இந்த ஆண்டினுடைய அரஃபா தினம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது 27/5/2026 புதன்கிழமை அன்றுதான் அரஃபா நாள். அன்றைய தினத்திலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும் சாப்பிடலாம், சகர் சாப்பிடலாம். ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் சாப்பாட்டையும், அதாவது குடிபானங்களையும் மற்ற உறவுகளையும் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். சூரியன் மறைகின்ற நேரத்தில், அதாவது மக்ரிப் நேரத்திலே நாம் நோன்பு துறக்க வேண்டும். இந்த அரஃபா தினத்திலே நரகத்திலிருந்து பலரையும் அல்லாஹ் விடுதலை பண்ணுகின்றான், விடுதலை ஆக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, அரஃபா நாளில் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் சிறந்த பிரார்த்தனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அரஃபா தினத்திலே நாம் நோன்பு நோற்று இஸ்லாமிய சமுதாயத்திற்காக, சகோதர சமுதாயத்தவர்களுக்காக நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற சிறுமிகள் கற்பழித்து கொலை செய்யப்படுவது போன்ற மாபாதக செயல்கள் தொடர்கதையாக ஆகி வருகிறது. இது போன்ற அசம்பாவிதங்கள் இல்லாத இந்த உலகம் சிறப்பான ஒரு உலகமாக மாற வேண்டும் என்று எல்லா சமுதாய மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். சகர் நேரத்துல நோன்பு துறக்கின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த
அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி அரஃபாவுடைய நாள், அன்றைய தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்போம். ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்திற்காக, நலனுக்காக, நாட்டினுடைய வெற்றிக்காக, ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.